உங்க வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2026ல யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா? எக்ஸாக்ட்டா யாருனாலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஆனா 1929, 2000, 2008 மாதிரி மேஜர் மார்க்கெட் கிராஷஸ்க்கு முன்னாடி தெரிஞ்ச சில வார்னிங் சைன்ஸ் இப்பவும் எலிவேட்டடா இருக்கு. அதே நேரத்துல சில இண்டிகேட்டர்ஸ் பாசிட்டிவ் சிக்னலும் கொடுக்குது. இந்த மிக்சட் சிக்னல்ஸ் தான் இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவோட எண்ட்ல இந்தியாவுக்கு இம்பாக்ட் என்னங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. பார்ட் 1, த 5 ஸ்டேஜ் பேட்டர்ன். மேஜர் மார்க்கெட் கிராஷஸ் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வேற வேற. ஆனா பல கிராஷஸ்க்கு முன்னாடி ரிப்பீட்டா தெரிஞ்ச சில காமன் ரிஸ்க் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நாம ஒரு சிம்பிள் 5 ஸ்டேஜ் ஃப்ரேம் ஒர்க்கா புரிஞ்சுக்கலாம். ஸ்டேஜ் 1, எக்ஸஸ் டெப்ட். பிரைஸ் ஏறினது ப்ராப்ளம் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க பாரோடு மணி தான் ப்ராப்ளம். கிரெடிட் ரியல் எக்கனாமியை விட ஃபாஸ்டா க்ரோ ஆகும்போது அது ஒரு வார்னிங் சிக்னல். ஸ்டேஜ் 2, வேல்யூவேஷன் டிஸ்கனெக்ட். ரியல் எக்கனாமி ஸ்லோ ஆகும், ஆனா ஸ்டாக் பிரைசஸ் மேல போயிட்டே இருக்கும். 2000லயும் 2008லயும் இதே பேட்டர்ன் தான் தெரிஞ்சிச்சு. ஸ்டேஜ் 3, நேரோ ரேலி. கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் மட்டும் இண்டெக்ஸ் மேல போயிட்டே இருக்கும், கீழே இருக்கிற பெரும்பாலான ஸ்டாக்ஸ் குவைட்டா வீக் ஆயிடும். ஸ்டேஜ் 4, எக்ஸ்ட்ரீம் சென்டிமெண்ட். அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது AAII, ஒவ்வொரு வாரமும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் மார்க்கெட் மேல போகுமா, நியூட்ரலா இருக்குமா, கீழே போகுமான்னு ஒரு சர்வே நடத்துறாங்க. புல்லிஷ் சென்டிமெண்ட் அன்யூஷுவலி ஹையா போகும்போது அது இன்வெஸ்டர்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு காட்டக்கூடிய ஒரு கான்ட்ரேரியன் வார்னிங் சிக்னல். ஆனா புல்லிஷ் சென்டிமெண்ட் 60%க்கு மேல போனா 80% ஆஃப் த டைம் மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்னு ரிலையபிள் ஹிஸ்டாரிக்கல் ரூல் கிடையாது. லேட்டஸ்ட் ஜூலை 2026 சர்வேல புல்லிஷ் சென்டிமெண்ட் அரௌண்ட் 49.5%. இது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட அதிகம், ஆனா 60% எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இல்ல. அதனால சென்டிமெண்ட் எலிவேட்டடா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கிராஷ் சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்டேஜ் 5, ட்ரிகர். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுறது அல்லது கிரெடிட் ஷாக் வர்றது, இதுதான் ஸ்பார்க். கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டிஸ் இருக்கும். 2-year பாண்ட், 10-year பாண்ட், இப்படி. நார்மலா லாங் டேர்ம் பாண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 10-year பாண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் லைக் 2 years விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும். ஏன்னா பணத்தை நீண்ட காலத்துக்கு லாக் பண்றதுக்கு அதிகமான காம்பன்சேஷன் வேணும். சில நேரம் இது ரிவர்ஸ் கூட ஆயிடும். ஷார்ட் டேர்ம் ரேட் லாங் டேர்ம் ரேட்டை விட அதிகமாயிடும். அதுதான் yield curve inversion. Boy, what do you notice about those red dots? They're right in front of those gray bars. So these things invert, and then within a very short period of time, boom, the U.S. goes into a recession. So it looks like the market's pretty good at figuring this stuff out. Maybe they just got lucky the last 3 times. Nope. They're very good at this. Okay? The last 7 recessions, the market and the yield curve inverted. Okay? It was only in the 1950s, in 2 recessions that it didn't invert. Okay? Partly it didn't invert because the thing was almost completely at zero or very low. நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் ரிசர்ச் படி yield curve inversion யூஎஸ் ரெசெஷனுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப கன்சிஸ்டண்டா வந்திருக்கு. 1960க்கு அப்புறமா டேட்டால 1967ல கிரெடிட் கிரன்ச் ஒரு நோட்டபிள் ஃபால் சிக்னலா குறிப்பிடப்படுது. ஆனா இது ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் டூல் கிடையாது. எந்த yield spread யூஸ் பண்றோம், எவ்வளவு நாள் இன்வர்ஷன் கண்டினியூ ஆகுது, எந்த டைம் பீரியடை அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கேற்ப ரிசல்ட் மாறலாம். டைமிங் எப்படி இருக்கும்? ஹிஸ்டாரிக்கலி இன்வர்ஷன் நடந்த உடனே ரெசெஷன் ஸ்டார்ட் ஆகாது. பல சைக்கிள்ஸ் செவரல் மந்த்ஸ்ல இருந்து ரஃப்லி 2 years வரைக்கும் டிலே இருந்திருக்கு. அதனால இது இமீடியட் கிராஷ் ட்ரிகர் இல்ல, ஒரு லீடிங் எக்கனாமிக் வார்னிங் சிக்னல். கிரெடிட் ஷாக்னா என்ன? yield curve inversion கூடவே சில நேரம் ஒரு ஸ்பெசிபிக் ஈவென்ட், பேங்க் ஃபெயிலியர், லோன் டிஃபால்ட் வேவ், லிக்விடிட்டி கிரைசிஸ் ட்ரிகர்ஸா வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல ஹவுசிங் லோன்ஸ் டிஃபால்ட் ஆனது கிரெடிட் ஷாக்கா இருந்துச்சு. Waves from the U.S. financial crisis are reverberating around the world. European markets' worst one-day losses since 9/11. The 5th time we've seen this movie. And you sit on the edge of your seat and you yell at whichever character it is, don't go into that woodshed. But they keep going in. This is an extraordinary period for America's economy. We are in the midst of a serious financial crisis. We've seen triple-digit swings in the stock market. Major financial institutions have teetered on the edge of collapse, and some have failed.
ஸோ ஈல்டு கர்வ் இன்வர்ஷன், கிரெடிட் ஷாக் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் ஸ்பார்க். ஏற்கனவே ஃப்ரெஜைலா இருக்கிற மார்க்கெட்டை ஒரு ஆக்சுவல் கிராஷ் ஆக்குற ட்ரிகர் பாயிண்ட். ஸோ இப்போ வேர் இஸ் டுடேஸ் மார்க்கெட்? இப்போ 2026 ஜூலைல இருக்கிற டேட்டா பார்ப்போம். பஃபெட் இண்டிகேட்டர் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ மொத்தமாக டிவைட் பண்ணி ஜிடிபியோட கம்பேர் பண்ற ஒரு மெட்ரிக். ஜூலை 21, 2026 டேட்டா படி ஒரு வைட்லி ஃபாலோட் பஃபெட் இண்டிகேட்டர் கால்குலேஷன் அரௌண்ட் 234.3% இருக்கு. மே 2026ல இது 237.4% ரெக்கார்ட் லெவல டச் பண்ணிடுச்சு. .com பீக்ல கம்பேரபிள் எஸ்டிமேட்ஸ் ரஃப்லி 140% ரேஞ்ச்ல இருந்தது. ஆனா டிஃப்ரெண்ட் டேட்டா ப்ரொவைடர்ஸ் ஜிடிபி, ஜிஎன்பி இல்ல டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சீரீஸ் யூஸ் பண்றதுனால எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் மாறலாம். எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணாலும் கரண்ட் யூஎஸ் மார்க்கெட் வேல்யூவேஷன் எக்கனாமி சைஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கலி வெரி எலிவேட்டடா தான் இருக்கு. 200% கிராஸ் பண்ணுச்சுன்னா பஃபெட்டே சொன்னது பிளேயிங் வித் ஃபயர்னு. மார்ஜின் டெப்ட் வேகமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபின்ரா டேட்டா படி ஜூன் 2026ல கஸ்டமர் மார்ஜின் டெபிட் பேலன்சஸ் அரௌண்ட் $1.5 trillion. ஆனா இது யூஎஸ் ஜிடிபியோட 20% கிடையாது. கரண்ட் ஜிடிபியோட கம்பேர் பண்ணா ரஃப்லி 5% ரேஞ்சுக்கு பக்கத்துல தான் வரும். அதனால 1929ஓட 9% எஸ்டிமேட்டை வச்சு இப்ப 2 மடங்கு மேலன்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டெஃபினிஷன்ஸ் மாறுறதுனால டைரக்ட் கம்பேரிசன் மிஸ்லீடிங் ஆகலாம். ஸ்டில் மார்ஜின் பாரோயிங் 1 இயர்ல சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது லெவரேஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மார்க்கெட் ஷாக் வந்தா ஃபோர்ஸ்ட் செல்லிங் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கறத காட்டுது. கடன் வாங்கின பணம் எக்கனாமில பெரிய ஷேர் ஆகும்போது மார்க்கெட் ஃப்ரெஜைல் ஆயிடும். பாரோயிங்கே நார்மல் தான், ஆனா இது ரியல் எக்கனாமிக் growth-ஐ விட வேகமா ஏறும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிரைசஸ் ரியல் வேல்யூவை விட பாரோடு மணி மேல ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு சின்ன ஷாக் வந்தாலும் கிரெடிட் டைட்டன் ஆகி அது கேஸ்கேடா பரவி மார்க்கெட்டை ஃப்ரெஜைலா மாத்திடும். ஷில்லர் கேப் ரேஷியோ ஜூலை 2026 நிலவரப்படி அரௌண்ட் 40.6ல இருக்கு. இதோட லாங் டேர்ம் மீன் அரௌண்ட் 17.4. .com பபிள் பீக்ல கேப் அப்ராக்சிமேட்லி 44.2 வரைக்கும் போச்சு. அதாவது கரண்ட் வேல்யூவேஷன் .com ரெக்கார்டை இன்னும் கிராஸ் பண்ணல. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா ரொம்ப எலிவேட்டடா இருக்கு. அதை இப்ப நம்ம நெருங்கிட்டோம். கான்சென்ட்ரேஷன் ஏஐ டெக் ஸ்டாக்ஸ் தான் இண்டெக்ஸை தூக்கிட்டு இருக்கு. அதே நேரோ ரேலி பேட்டர்ன் ஹிஸ்டரியில பார்த்தது தான். மெக்னிஃபிஷியன்ட் 7 சொல்லப்படுற ஸ்டாக்ஸ் இப்ப ரஃப்லி 1/3 ஆஃப் த S&P 500 மார்க்கெட் கேப்ஸ் ரைட் நவ். Back in 2007 and 1989, it was only 8%. கொஞ்சம் கம்பெனிஸ் மட்டும் ரொம்ப பெருசாகிட்டா இண்டெக்ஸஸ் எல்லாம் டைவர்சிஃபைடா இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா இந்த கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஸ்லோ ஆனா அது மொத்த மார்க்கெட்டையும் கீழே கொண்டு போயிடும். ஈவன் இஃப் அதர் 493 ஸ்டாக்ஸ் ஆர் டூயிங் வெல். ரீசெண்ட் வாலட்டிலிட்டி, ஏஐ சிப் ஸ்டாக் செல் ஆஃப், ஸ்பேஸ் எக்ஸ் கரெக்ஷன் எல்லாம் நம்ம முன்னாடியே பேசணும். இதெல்லாம் காட்டுறது என்னன்னா ஏஐ ரிலேட்டட் வேல்யூவேஷன் மேல இன்வெஸ்டர்ஸ் அதிக சென்சிட்டிவா இருக்கிறாங்க. ஈல்டு கர்வ் நவ் ஜூலை 2026ஓட டேட்டா படி 10-year ட்ரெஷரி ஈல்ட் 2 இயர் ஈல்ட் அரௌண்ட் 0.39% அதிகமா இருக்கு. இது ஒரு குட் சைன். ஏன்னா 2022 to 2024 வரைக்கும் இது இன்வெர்ட்டா இருந்தது ஓவர் 2 இயர்ஸ். அப்புறமா 2024 செப்டம்பர்ல பாசிட்டிவா மாறுச்சு. அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் 10-year versus 2-year இண்டிகேட்டர் படி இப்போ ஆக்டிவ் இன்வர்ஷன் ரெட் ஃபிளாக் இல்ல. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி பேசின மாதிரி பஃபெட் இண்டிகேட்டர் 237%, கேப் ரேஷியோ 41.75 இன்னும் ஹையா தான் இருக்கு. அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் இம்ப்ரூவ் ஆனாலும் மத்தது எல்லாமே எலிவேட்டடா தான் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் ரிஸ்க காட்டுது, டைமிங்க இல்ல. மார்க்கெட் ஓவர் வேல்யூடுன்னு இயர்ஸ் கணக்கா இருக்கலாம். .com பப்ளும் அப்படிதான் நடந்துச்சு பர்ஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்தப்புறம் ஹையர் வேல்யூவேஷன் நார்மல்னு சில எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ஆர்கியூமெண்ட் என்ன? முன்னாடி எல்லாரும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை ஆக்டிவா பிக் பண்ணி ஹை டிரான்சாக்ஷன்ஸ் காஸ்ட் கட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா காஸ்ட் குறைஞ்சிருச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஈஸியா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இதனால டிமாண்ட் ஸ்ட்ரக்சரலி இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாக்ஸோட ஃபேர் பிஇ ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம்னு சில எக்கனாமிஸ்ட் லைக் ஜெரமி சீகல் சொல்றாங்க. In the beginnings of what we saw in 1997, 98, 99, and I say I hope not. I say I think these great stocks are much better founded, but could mania take over? Oh yeah, history but of the market says yeah.
but the components of the bubbles that we have seen pop up over time are probably things that could still happen in different sectors Oh, yes. because of the mindset of people in and around those sectors and what Man, they're look at looking the forward. meme stocks. Look at the Yeah. meme stocks. Yeah. Craziness. Much more than the .com. இதுக்கு என்ன அர்த்தம்? கேப் ரேஷியோ 41 இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 17 இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா இந்த ஆர்குமெண்ட் படி பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜே இப்போ ரெலவெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் மாறிட்டதால ஓல்ட் பெஞ்ச்மார்க்கை வச்சு இது ஓவர் வேல்யூட்னு நேரடியா சொல்ல முடியாது. அப்படின்னா இது டெஃபினட் கிராஷ்னு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. இந்தியாவோட இம்பாக்ட் யூஎஸ் மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆச்சுன்னா FII அவுட்ஃப்ளோ அப்புறம் ஆல்கோ செல்லிங்னால ஆரம்பத்துல ஷார்ப் ஃபால் வரும். ஐடி அண்ட் எக்ஸ்போர்ட் ஹெவி செக்டர்ஸ்ல அதிக பாதிப்பு இருக்கும். ஆனா ஓவரால் ஃபால் மேக்னிடியூட் முன்னாடி விட கொஞ்சம் குஷன் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்தியாஸ் ஸ்ட்ராங்கர் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பேஸ், ப்ரோஆக்டிவ் RBI பாலிசி டூல்ஸ். இந்த டாபிக்கை செப்பரேட் வீடியோவா போடுறேன். பாட்டம் லைன் என்ன? கிளாசிக் ஹிஸ்டாரிக்கல் செக்லிஸ்ட் படி பார்த்தா ஹை வேல்யூவேஷன், ஹை கேப் ரேஷியோ, கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ஹை சென்டிமெண்ட் இதெல்லாம் இப்போ தெரியுது. ஆனா இது பேட்டர்ன் ரெகக்னிஷன் மட்டும்தான், ப்ரெடிக்ஷன் இல்ல. 2026ல கிராஷ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிராஷுக்கான எல்லா சைன்ஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஹை வேல்யூவேஷன், மார்க்கெட் கான்சென்ட்ரேஷன், அப்புறம் ரைசிங் மார்ஜின் டெப்ட் மாதிரி வார்னிங் சிக்னல்ஸ் எலிவேட்டடா இருக்கு. ஆனா ஈல்டு கர்வ் இப்போ பாசிட்டிவா இருக்கு. லேட்டஸ்ட் AAII புல்லிஷ் சென்டிமெண்ட் ஹையா இருந்தாலும் 60% எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்ல இல்ல. அதனால சிக்னல்ஸ் மிக்ஸ்டு. மார்க்கெட் ரிஸ்க் ஹையா இருக்கலாம், கிராஷ் டைமிங் இன்னும் அன்பிரடிக்டபிள். இந்த வார்னிங் சைன்ஸ் இயர்ஸ் கணக்கா கண்டினியூ ஆகலாம், எதுவும் நடக்காம கூட போகலாம். ஸோ நான் உங்களை பேனிக்காக சொல்லல, பட் பி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸ்ல எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, எப்படி டெப்ட் ரெடியூஸ் பண்றது, கேஷ் ரிசர்வ்ஸை எப்படி ஜாஸ்தி பண்ணணும், பில்ட் அ வாட்ச் லிஸ்ட், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் வாங்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் ஹைப் அண்ட் கெட் ரெடி ஃபார் பிக்கெஸ்ட் ரீசெட் ஆர் வெல்த் ஜெனரேஷன் டைம் if the market crashes. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க, உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேசுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் ரெகக்னிஷன் தான், அட்வைஸ் இல்ல.